राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद गोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नारद महर्षि की जय। नंद கோகுலம் கண்ணன் உரலோடு கட்டுப்பட்டான். யசோதையினுடைய அன்பிற்கு வசப்பட்டான். அச்சேதனமான உரல் ஜடப்பொருள், கயிறும் ஜடப்பொருள். அதில் கட்டப்பட்டு இருக்கக்கூடியவனும் சாக்ஷாத் பரமாத்மா கிருஷ்ணன். கட்டி போட்டதோ ஜீவன். அதாவது ஒரு ஜீவன் பக்தியில் அப்படியே உயர்ந்த இடத்துக்கு போகும் பொழுது எங்கும் நிறை பரபிரம்மத்தை சாதாரண உரலோட கட்டி போட முடியும் அப்படின்ற அளவுக்கு பகவான் அவ்வளவு கீழே இறங்குறான். சொல்கிறோம் இல்லையா, அவர் எவ்வளோ பெரியவர், நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறார். என் வீட்டுக்கு வந்தார், என் கூட பேசுகிறார், நான் கொடுத்த காஃபியை குடித்தார், என்னெல்லாமோ சொல்லுவோம். கரெக்ட். அப்போ எவ்வளோ பெரியவன் கண்ணன். அந்த கண்ணனோட ரேஞ்சு கட்டி போட வேண்டாமாவ? கண்ணனோட ரேஞ்சு கட்டி போடலையாம், தன்னோட ரேஞ்சு கட்டி போட்டுட்டாலாம். கண்ணன் தன்னுடைய எளிமையினாலே இவ்வளவு தூரம் கீழே இறங்கி அவள் கட்டு போட்ட அந்த உரலோடு இருக்கானாம். இந்த உரலோடு யசோதை கட்டி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாலாம். இவன் உரலை இழுத்துண்டு வந்தான். ரெண்டு பெரிய மருத மரங்கள் நிற்கிறத பார்த்தான். அப்ப நாரதர்னாலே மரங்களாக இருக்கும் தன்மையை அடைஞ்ச நலகூபரன் மணிகிரீவன் குபேரனுடைய பிள்ளைகளுடைய வைபவத்தை கண்ணன் நினைக்கிறானாம். இந்த குபேரனுடைய பிள்ளைகள் மந்தாகினி நதி தீரத்தில் பெண்களோட அம்மணமாக நதியில் விளையாடிண்டு சிரிச்சுண்டு இப்படி எல்லாம் பண்ணுறார்கள். நிறைய இடங்கள்ல அது நடக்கிறது. யாரும் இல்லை, பிரைவேட் அப்படின்னா வேற விஷயம். பப்ளிக்கான இடத்துல அதெல்லாம் ரொம்ப நிதானம் இருக்கணும். அதில் நாரதர் வந்த பொழுது துளி கூட வெக்கப்பட நாரதரை பார்த்து கொஞ்சம் பரிகாசமாக சிரிக்கிறார். இவர் வாழ்க்கை அனுபவிக்கிறதுல என்னமோ நாராயணன் நாராயணன் சுத்தின்னு இருக்கார் அப்படின்னு. இந்த அகம்பாவம், இந்த தற்பெருமை, இந்த ஈகோ, இதுதான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு பெரிய தொந்தரவாக அமையிறது. நான் நல்லா பாராயணம் பண்றேன்ற அகம்பாவம், நான் நிறைய பேரை அழகா சேர்த்து பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்றேன்ற அகம்பாவம், நான் நிறைய பேரை யாத்திரைக்கு அழைச்சிட்டு போய் அவர்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன்ற அகம்பாவம், நான் ஒரு 5-6 பேரை வச்சுட்டு ஜோரா பஜனை பண்றேன், என் பஜனையை கேட்டு பல பேர் தன்னை மறந்து ஆடுகின்றார்கள்ன்ற அகம்பாவம், எத்தனையோ பேரை நான் சத்சங்கத்தில் அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கிறேன், என்னாலதான் தெய்வத்தை சிந்தனை பண்றான்ற அகம்பாவம், எங்களை மாதிரி என்ன மாதிரி சம்பிரதாய பஜனை எல்லாம் தெரியறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு, அப்புறம் என்ன மாதிரி நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள் யாரும் இல்லைன்ற அகம்பாவம், எங்க ஆபீஸ்ல என்ன மாதிரி சின்சியர் யாருமே கிடையாதுன்ற அகம்பாவம், எங்க பாஸுக்கு நான் தான் ரைட் ஹேண்ட்ன்ற அகம்பாவம், என்ன மாதிரி சமைக்க முடியாதுன்ற அகம்பாவம், என்ன மாதிரி வீடு டிசைன் பண்ண முடியாதுன்ற அகம்பாவம், என்ன மாதிரி வீடு மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற அகம்பாவம், என்ன மாதிரி கஷ்டப்பட்டுலாம் ஜீவிக்க எல்லாராலையும் முடியாதுன்ற அகம்பாவம், என்ன மாதிரி புருஷனெல்லாம் மெயின்டைன் பண்றதுலாம் கஷ்டம், என்ன மாதிரி
பெண்டாட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் பெரிய காரியம் அப்படின்ற அகம்பாவம் நிறைய உண்டு. இந்த அகம்பாவத்துக்கு ஒன்றும் குறவே கிடையாது. ஒன்றும் வேண்டாம். என்னமோ அசோசியேஷன் பிரசிடென்ட், அசோசியேஷன் செக்ரட்டரின்னா ஒரு ஆட்டம் ஆடுவேன். நிறைய ஃப்ளாட்ஸில் நான் பார்த்துருக்கேன். அதிசயமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு. என்னமோ தேசத்துக்கே பிரசிடென்ட் மாதிரிலாம். ஐயோ, எத்தனை ஃப்ளாட்ஸில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்ன மாதிரி அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற அகம்பாவம், என்ன மாதிரி அடுத்தவா மேலே அக்கறை உடையவர்கள் இல்லைன்ற அகம்பாவம். அதுக்கப்புறமா நான் தெய்வம்னா முதல்ல குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்ற ஒரு அகம்பாவம் நிறைய உண்டு. நிறைய பேர் சொல்லுவாள், கோவில் குளம் காட்சினா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இது ஒரு அகம்பாவம். அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இந்த அகம்பாவம் லிஸ்ட்டு பெருசு, உங்களுக்கு தெரியாது. இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் நீங்கள் வரல் பார்த்துக்கோங்க. எனக்கு யாருடைய ஹெல்ப்புமே இல்லாமல் நானே சுய முயற்சியில் வெளில வந்தேன்ற அகம்பாவம். எல்லாருக்கும் என்ன பிடிக்குன்ற அகம்பாவம். எல்லாரும் என்கிட்ட ஐடியா கேட்பான்ற அகம்பாவம். யாரும் என்கிட்ட எதிர்த்து பேச முடியாது, அவ்வளோதான் வச்சு வளாசி விட்டுருவேன்ற அகம்பாவம். என்ன மாதிரி பார்த்து பார்த்து கவனிக்க முடியாதுன்ற அகம்பாவம். என்ன மாதிரி ஆஃபீஸும் பயிண்டு குடும்பத்தையும் பார்த்துண்டு எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்ற அகம்பாவம். இன்னொரு கூட்டம் இருக்குது, நான் ஆஃபீஸும் பயின்றிருக்கேன், வீட்டையும் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா பக்தி காரியங்களில் ஈடுபட்டுருக்கேன், அப்படி ஒரு அகம்பாவம். அதே மாதிரி நாங்கள்லாம் வேலை செய்யணும் அவ்வளோ ஜாகிரதையாக லோன்லாம் வாங்கி ஒரு 3-4 வீடு கட்டிட்டோன்ற அகம்பாவம். ரொம்ப சீப்பாக நாங்கள் வாடகை கொடுத்துருக்கோன்ற அகம்பாவம். அப்பா, எண்ட்லெஸ். இது வரும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்கள் மனசுக்குள்ள அது ஒரு கெத்து வரும். அது அது வந்து தொலைக்கும். உடனே அது சுதாரிச்சுட்டு வெளில வரணும். கோபிகளுக்கே அகம்பாவம், ரைட்? நாங்கள் தான் உலகத்திலேயே சௌபாகியம் உடையவர்கள்ன்ற அகம்பாவம். அதெல்லாம் வரும். ஆனால் டக்குன்னு சுதாரிச்சுடணும். கோபிகள் வந்தது, ஆனால் உடனே கண்ணன் மறைஞ்சுட்டான், உடனே பக்தி பண்ணா, பஜனை பண்ணா, நாமஜபம் பண்ணா, கண்ணன் திரும்ப வந்துவிட்டான், சமாதானமாக இருந்துவிட்டான். சில பேர் இப்படி சுதாரிச்சுக்க மாட்டா. இதோ அது ஒரு கூட்டம் தான் இந்த பசங்க. நலக்கூபரன், மணிக்ரீவன். இந்த பணம், அந்த பொசிஷன், அந்த ஸ்டேட்டஸ், அந்த அழகு, அந்த யௌவனம், அந்த திமிரு. அப்போதான் நாரதர் பார்க்குறார், இவனுக்கெல்லாம் நிறைய பணம் காசு இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார். அப்போ யோசிக்கிறார். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தில் காண கிடைக்கிறது. யதா கண்டக வித்தாங்கோ ஜந்தோர்நேச்சதி தாம் யதாம் ஜீவசாம்யம் கதோ லிங்கைர்ன ததா வித்த கண்டகः. காலில் ஒருத்தவங்க முள்ளெல்லாம் தைச்சாச்சு, ரொம்ப வருத்தம் வருது, என்ன வலிக்கிறது அப்படின்னு போகும்போது, ஐயோ அடுத்த வாளுக்கு எல்லாம் அந்த முள் குத்தப்படாம முள்ளை தூக்கி ஓரத்தில் போடுவான். இந்த முள் தச்சு அந்த துக்கமே அனுபவிக்காதவனால அடுத்த வாளுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்லாம் தோணாது. கஷ்டப்படுறவனுக்கு தான் அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு தோணும் இல்லையா? ஒரு அவமானப்பட்டவன் அடுத்த வாழை அவமானப்படுத்த வேண்டான்னு தோணும். தற்பெருமை அழிஞ்சாதான் அடுத்த வாழை துச்சமாக நினைக்காத புத்தி வரும். இல்லாட்டி குருமார்கள்கிட்டயே சில பேர் சொல்லுவா, எவ்வளோ தூரம் மனசு லயப்படுறது இல்லை, லெட் மீ பி ஃப்ராங்க். சில பேர்லாம் அப்படி பேசுவா, லெட் மீ பி ஃப்ராங்க். அதாவது ஏன் லயப்பட என்னமோ தெரியல குருஜி, லயப்படலை எனக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படி கேட்கறது வேற. லெட் மீ பி ஃப்ராங்க், ஐ எம் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் அப்படின்பா. இதெல்லாம் இந்த திமிரு, பக்தியுடைய திமிரு. நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன்.
You should understand what is happening in your mind, what is ego, what is pride, what is selfishness. ஏன்னா இது எல்லாமே பாகவதம் ராமாயணத்தை சொல்லியிருக்கு, ரைட்? ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் இதை. ஸோ இவ்வளோ யோசிக்கிறார். ஒரு குரு கோச்சுக்கிறார், இல்லாட்டி ஒரு சாபம் கொடுக்கிறார், ஒரு திட்டுறாருன்னா பிஃபோர் தட் இவ்வளவு யோசனைகள் ஓடுறது. தன்னை மதிக்கலை அப்படின்றத நினைச்சுண்டு, இல்லாட்டி தான் பேச்சை கேட்கலன்றத நினைச்சுண்டு ஒன்றும் ஒரு சாபத்தை கொடுத்து படாத பாடுபடட்டம்லாம் கிடையாது. தர்மம் தர்மப்படி இல்லைன்னா யாரா இருந்தாலும் அதற்கான சிக்ஷை அதை கொடுக்கணும். அப்பதான் புத்தி வரும். புத்தி வரணும். புத்தி டக்குன்னு புரிஞ்சுட்டானா உடனே அந்த அனுகிரகமே பண்ணிடுவா. சாபமே டக்குன்னு அவளை அனுகிரகம் பண்ணிடுவா. இப்ப நாரதர் இவ்வளவு யோசிக்கிறார். தரித்ரோ நிரகம் ஸ்தம்போ முக்தஹ சர்வமதைரிஹ கிருச்ரம் யத்ருச்சயா ஆப்னோதி தத்தி தஸ்ய பரம் தபஹ. யாருக்கு தரித்திரம் இருக்கோ அவளுக்கு இந்த வித்யா மதம், தன மதம், குல மதம்னு சொல்லுவா. ஏழ்மை வந்தாச்சு. ஏழ்மைன்னா என்ன? தரித்திரம்ன்றது அது இல்லை. ஒரு விஷயம் இல்லைன்னா தரித்திரன். இப்ப படிப்பு படிக்கிற அப்படின்னா கல்வியில தரித்திரன் உண்டு இல்லையா? அப்ப இந்த தரித்திரன் ஆயாச்சுன்னா அகம்பாவம் இல்லாம ஆயிடுவான். இந்த தரித்திரனுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வரும். ஆனா அதுவே தபஸ் சகிச்சுப்பான், இல்லை மேல வரணும்னு நினைப்பான், இதை மாத்தணும்னு நினைப்பான். இது ஒரு பெரிய தபஸ். நித்யம் க்ஷுத்க்ஷாமதேஹஸ்ய தரித்ரஸ்யான்ன காங்க்ஷிணஹ இந்திரியான் அனுஷிஷ்யந்தி ஹிம்சாபி வினிவர்த்ததே. தரித்திரத்தில் இருக்கிறவன் எப்போதான் பசியில் இருப்பான், சாப்பாடு கிடைச்சா போதுன்ற உடம்பெல்லாம் அழைச்சி போயிருக்கும், இந்திரியங்கள்லாம் திமிரா அலையாது. அதனால அடுத்த வாழை ஹிம்சை பண்ண மாட்டான். தரித்ரஸ்யைவ யுஜ்யந்தே சாதவஹ சமதர்ஷினஹ சத்பிஹி க்ஷிணோதி தம் தர்ஷம் ததாராத் விசுத்யதி. சாதுக்கள் எல்லாரும் சமமா பார்க்கிறா. அவ தரித்திரனோட சேர்றாளாம். இந்த சாது ஜனங்களோட சேர்க்கையினாலேயே அவன் மற்ற விஷயங்கள்லேருந்து ஒதுங்கிடுறான். அப்ப தானாவே மனசுல சமாதானம் கிடைக்கிறது, ஜீவன் முக்தன் ஆயிடுறான். அல்லது அந்த பணத்திமிர் இருக்கும்பொழுது நான் என்ன வேணா பண்ணுவேன், யார் என்ன கேட்க முடியும்? Who is there to ask me அப்படின்னு இந்த பணத்திமிரு. இவ எல்லாம் இந்த நலகூபரன் மணிகிரீவனுக்கெல்லாம் பணத்திமிரு. அப்ப ரொம்ப அழகா யோசிக்கிறார் நாரதர். இதெல்லாமே நாரதருடைய யோசனை. சாதுனாம் சமசித்தானாம் முகுந்த சரணைஷிதாம் உபேக்ஷைஹி கிம் தனஹ கிம் தனஸ்தம்பைர் ரசத் பிரசாதாஸ்ரயைஹி அசத்பிஹி. ரொம்ப அழகா சொல்றார். முகுந்த சரணைஷினாம், முகுந்தனுடைய சரணத்தை விரும்பினவர்கள், எல்லாரும் சமமா பார்க்கிறவர்கள், ஜிதேந்திரியான சாதுக்கள், அவர்களுக்கு இந்த ஐஸ்வர்ய மதம் கொண்டவர்கள், துஷ்ட சகவாசம் உள்ளவர்கள், இந்த கூட தான் என்ன இடப்படுது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த பசங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சிவபெருமானுடைய வேலைக்காரங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடம், எவ்வளோ மரியாதை, அழகான சரீரம், நல்ல இளமை எல்லாம் இருக்கணும். அதாவது அவர்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை காட்சி இருக்கட்டும், அவ குடும்பத்தோடு அவள் வாழ்ந்துக்கலாம், தப்பே கிடையாது. நிறைய பேர் குடும்பத்தை இருப்பா, அவ குடும்பத்தை பார்த்துப்பா, எல்லாம் ரைட்டு. அதுக்காக அடுத்த வாழை ஒரு மாதிரி பண்ணுறது, தனக்கு வேண்டப்பட்ட வாழெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறது,
அதுக்கப்புறமா மற்றவளை பத்தி கவலைப்படுற செல்ஃபிஷ்னஸ் டு த கோர்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஐயோ, சில வீடுகளில் சில பெண்கள்லாம் உண்டு, யார் யார்கிட்ட எப்படி எப்படி காரியம் சாதிக்கணும்னு தெரிஞ்சுப்பா. கணவன் கிட்ட எப்படி சாதிக்கணும், மாமியார்கிட்ட எப்படி சாதிக்கணும், மாமனார்கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், பசங்கள்கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், அடுத்தவர்கிட்ட எப்படி, அவளுக்கு ஒரே விஷயம் தான், தன் காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுக்காக யாரை வேணா எப்படி இருப்பான். இது பெண் இல்லை, ஆண்கள்லையும் உண்டு. தனக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள்னா எல்லாரையும் வளைச்சு பிடிச்சு காரியம் சாதிப்பா. அதே சமயத்துல மற்றவாளுக்கு ஒரு ஒத்தாசை பண்ண மாட்டான், மற்றவாளுக்கு உபத்திரவத்தை கொடுப்பா. என்ன ஒரு திமிர் இல்லையா அது? ஏன்னா குருஜி இப்படி சொல்றார், யாரோ ஒரு டென்ஷன் பண்ணிட்டாரு. இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது வெளில சொல்றேன். இன்னும் சில பேர் உண்டு, சத்சங்கத்தில் இருப்பா, ஸ்பை பண்ணுவா. குருஜி யாருக்கிட்ட தங்குறார், நானும் இல்லை, எந்த குரு தாங்கினாலும் அவளுடைய எவ்வளவு நேரம் பேசுறார். நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆச்சாரியன், அவர் ஒரு யாரோ சில பக்தாங்களோட பேசிட்டு இருக்கார். பர்சனலாக பேசுறா, கதவை சாப்பா போட்டிருக்கா, அவன் ஃபேமிலியோட உட்காந்துருக்கா. ஒருத்தன் அப்படியே ஒட்டி கேட்குறான். ரொம்ப கோபமாக வந்தது எனக்கெல்லாம். அப்புறம் நான் ஆச்சாரியிட்ட சொல்லிட்டேன், நல்லா நடந்தது சுவாமி அப்படின்னு. தெரியல, அடிச்சு இழுத்து துரத்திருக்கலாம். இது என்ன பிரச்சனை தெரியுமா? அவனை கொண்டாடுற கூட தான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பேச முடியும் நம்ம இல்லையா? இன்னும் அவனை போய் வெக்கமா இருந்து எனக்கலாம். 10 பேர் உட்காந்து பார்க்குறோம், அப்போ கூட காது கொடுத்து ஒட்டு கேட்குறான் அப்படின்னா இது என்னத்தை சொல்றது நாங்கள்? ஆனால் எல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கோவம் எல்லாம் மீறி போகிறதுக்கு முன்னாடி தப்பிச்சுட்டேன். அடி வெளுத்து வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உண்டு. யார் 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 யாரோட போறா, எங்கெல்லாம் போறா, வம்பு கேட்கறதே உண்டு. சத்சங்கத்திலே உண்டு, எல்லா சத்சங்கத்திலையும் உண்டு, எல்லா குருமார் விஷயங்களும் உண்டு. யாத்திரை யாரெல்லாம் போறா, எத்தனை பேர் போறா, இப்படி ஒண்ணு. இன்னொரு கூட்டம் உண்டு. அதுலயே இவா யாத்திரையில போனா எவ்வளவு பைசா, அவா யாத்திரை கம்பேரிசன் வேற. பட் அதை வம்பு பேசுவா. இவர் ஆத்த தங்கின்னு இருக்காளு, கணவன் மனைவி 2 பேர் வீட்டில் இருக்காளா, யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோமா, யாராவது வேலைக்கு போயிருக்காளா, நிறைய உண்டு உலகத்துல. யார் வீட்டில் என்ன நடக்கிறது, சத்சங்கத்தில் உட்காந்து வம்பு பேசிட்டு இருப்பா. சத்சங்க வருது, சில பேர் வம்புக்காக வருவா. எதுக்கு சொன்னா, இதெல்லாம் நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஆஹா அவ சத்சங்கத்திற்காளே, ஆஹா அவ பஜனை பண்றாளே, ஆஹா அவ பூஜை பண்றாளே, ஆஹா அவ எவ்வளவு கைங்கரியம் பண்றாளே, ஆஹா அவ எவ்வளவு பைசா செலவு பண்றாளே. நல்லா ஞாபகம், குருவின் பார்வை வேறு, உங்கள் பார்வை வேறு. மற்றவாள் ஆஹா நலகூபரன், மணிகிரீவன், குபேரனுடைய பிள்ளைகள், சிவபெருமானுடைய வேலைக்காரர்கள், பாக்யசாலிகள், இப்படி எல்லாம் பார்த்தா நாரதர் இன்னொரு விஷன் பார்க்கிறார். நல்லா ஞாபகம், நீங்கள் பார்க்கும் பார்வை வேறு, குருவின் பார்வை வேறு. நிறைய பேர் சோம்பேறித்தனமா எங்கேயாவது சுத்தின்னு இருப்பா, திடீர்னு சத்சங்கத்துக்கு வருவா ஏதாவது காரியத்துக்காக. நிறைய பேர் வேற எதுவுமே இல்லைன்னா இங்க வருவா, அப்புறம் எங்கேயா போவா. நிறைய உண்டு. அந்த அந்த குரு தியானம், குரு தர்மம் இதெல்லாம் சரியா நீங்க புரிஞ்சுக்கணும். நலகூபரன் மணிகிரீவன் விஷயத்தை எவ்வளவு பெரிய அனலைசேஷன் பண்றாரு பார்த்துக்கோங்க. இந்த அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு குரு எவ்வளவு யோசிக்கிறான்றதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் இந்த விஷயம். நாரதர் பெரிய குரு, பரமாச்சாரியார், பரமகுரு அவர். ஏன்னா வால்மீகி, வேதவியாசர் எல்லாருக்கும் அவர் தானே குரு. சிஜி அப்படின்னு ஒதுக்கி போயிடலாம். அதுதான் சொல்றார் முன்னாடி ஸ்லோகத்துல. முக்கிய கொடுக்கிற பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் சமமா பாவிக்கிற ஜிதேந்திரியான சாதுகளுக்கு இவங்களோட என்ன பேச்சு இருக்கு? அவர்கள்லாம் தூர சிப்போ அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போகணும்.
ஆனாலும் இது நல்லதில்லை இவாளுக்கு. இவாளுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு வரணும். பர்பஸ் ஆஃப் லைஃப் இவாளுக்கு தெரியல. அதனால ததகம் மத்தயோர் மாத்யா வாருண்யா ஸ்ரீமதாந்தயோ தமோமதம் ஹரிஷ்யாமி ஸ்தைரணயோ ரஜிதாத்மனோ ஸ்தைனயோ ரஜிதாத்மனஹ. இந்த பசங்க அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஐஸ்வர்யத்தினால திமிரானவங்க வாருணின்ற கல்லை குடிச்சிட்டு மதம் கொண்டு போயிருக்கானுங்க. இதோ இந்த பொம்பளைகள் அழகுல மயங்கி போய் இவர்களுடைய உடம்புகளுக்காக அசப்பட்டு அப்படியே நிற்கிறானுங்க. இந்திரியங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்க வேண்டாமா? இவாளுக்கு நல்ல அஜ்ஞான மதம் வந்திருக்கு. அடக்கிறேன் இவாளன, அடக்கிறேன், அடக்கியே தீருவா குரு. நீங்க எந்த ஸ்திதியில இருந்தாலும் தர்மத்துக்கு விரோதமா இருக்க யாரா இருந்தாலும் அடக்கியே தீருவார் குரு. அது தர்மம், அடக்கியே ஆகணும். இப்ப உடம்புல ஒரு வியாதி வந்தா வைத்தியன் இடத்துல போ, சில வியாதிகள்லாம் நமக்கு வந்திருக்கிறதே தெரியாது, ரைட்? சில சிம்டம்ஸ் தான் நமக்கு தெரியும். உடனே வைத்தியன்கிட்ட போய் சொன்னா வைத்தியன் இதெல்லாம் செக் பண்ண சொல்வார், அதுக்கப்புறம் அவர் மருந்து கொடுப்பார். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு அகம்பாவமோ தற்பெருமையோ திமுறோ கெத்தோ எல்லாம் வந்திருக்குன்னா தெரியாது. குருவுக்கு சென்ஸ் பண்ணிடுவார். அந்த பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவார். பிஹேவியரல் ப்ராப்ளம் சொல்லுவா இல்லையா? நிறைய குழந்தைகிட்ட பிஹேவியர் சரியில்லை. நீங்க எப்படி குழந்தைகளை பார்த்து சரியா இருக்கா சரியா இல்லை, பொய் சொல்றா, திருட்டுத்தனம் பண்றா, திமிரு காட்டுறா, அடங்க மாட்டேங்கிறா, பேயாட்டம் ஆடுறான்னு நீங்க சொல்ல, அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கோ அது அப்படியே குருவுக்கு. எப்படி குழந்தையா இருந்தா கொஞ்சம் இல்லையா, அதே தான் குரு. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை கொஞ்சுவார், விளையாடுவார், எல்லாம் உண்டு. பேய்த்தனமான குரு அதை விட பெரிய பேய், அதை விட மகத்பூதம். பார்க்கறதுக்கு வாமனமூர்த்தி மாதிரி இருப்பார். ஆனா உங்களோட அகம்பாவம் தற்பெருமை கெத்தெல்லாம் காரணம் குரு திரிவிக்ரம் அவதாரம் எடுத்து எங்கேயோ அவசரத்துல நிற்பார். ருத்ர தாண்டவம் குருவிடத்துல பார்க்க முடியும். தப்பு தர்மம் இல்லைன்னா அடக்கித்தான் ஆகணும். அது ஒரு தர்மம். ஒரு பயங்கரவாதி அடக்கிறதுக்கான முறைகள் என்னெல்லாம் உண்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். ஒரு திருடன் கொலகாரன் அப்படின்னா அவனை பிடிக்கிறது என்னெல்லாம் தந்திரம் உண்டோ எல்லா தந்திரத்தையும் யூஸ் பண்ணுவார்கள். எஸ், இட்ஸ் அ தர்மா. நீங்க புலம்ப கூடாது. அதுக்குதான் சொல்ல, ஒருவேளை சில சமயங்கள் உங்களுக்கு அடுத்த வாழை பத்தி தெரியும், அப்ப உங்களால அவளை ஒன்றும் பண்ண முடியலன்னா நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நாரத மகர்ஷி நினைக்கிறாராம், யதிமௌ லோகபாலஸ்ய புத்ரௌ பூத்வா தமப்ளுதௌ ந விவாசசமாத்மானம் விஜானீத சுதுர்மதௌ அதோர்ஹதஸ்தாவரதாம் ஸ்யாதாம் நைவம் யதா புனः ஸ்மிருதிஸ்யான்மத்பிரசாதேன தத்ராபி மதனுக்ரஹாத் வாமதேவஸ்ய சாநித்யம் லப்த்வா திவ்யசரச்சதே விருத்தே சர்லோகதாம் பூயோ லப்த பக்தி பவிஷ்யதः. லோகபாலனான குபேரனுக்கு புத்திரர்களாக பிறந்து அஜ்ஞானத்துல மூழ்கி வஸ்திரம் கூட இல்லைன்னு தெரிஞ்சு திமிரா நின்று இருக்கா. மரம் மாதிரி, மரத்துக்கு தானே வெக்கம் கிடையாது. ஓ திமிர், என்னடா என்ன இளம உடம்பு, எத்தனை பொம்பளைகள் வசப்பட்டிருக்கா எங்க உடம்புக்கு, எங்க ஆண்மைக்கு. நிறைய பேர் நான் ஒன்று பார்த்துருக்கேன், நிறைய பேர், நிறைய பல பேருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அப்படிதான். பாரு என் உடம்பு தானே,
உன்னை பார்க்குறவாங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உடுத்துற ஒழுங்காக உடுத்தணும். இந்த திமிர்த்தனம் காடு நிறைய பார்க்கலாம். இது ஆண் என்ன பெண் என்ன வித்தியாசம்லாம் கிடையாது. யாராவனா இருக்கட்டும், வயசானவா குழந்தைகள்லாம் கிடையாது, சக்கலமும் உண்டு இதில். நாரத அது என்ன மரம் மாதிரி நிற்கிறா, அப்போ மரமாவே போட்டோம், அவ்வளோதானே. வெக்கம் இல்லை, மானம் இல்லை. ஒரு ஆச்சாரியன் வந்து நிற்கிறார், இப்படிதான் நடந்துக்கணும்னு தெரியல, அப்போ மரமா போ. அப்ப தானாகவே தன் பண்ண தப்பெல்லாம் வரும், கில்ட்டி ஃபீலிங் வரும், செல்ஃப் பிட்டி வரும், அப்புறம் விவேகம் வரும். ரைட்டு, தப்பில்லை. தேவ வருஷத்துல 100 வருஷம் ஆகட்டும், அது வரைக்கும் மரமா இருக்கட்டும். தேவ வருஷம் 100 வருஷம்னா ஏற்கனவே கணக்கு சொல்லியிருக்க, சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வருஷத்துல 100 வருஷம் யோசனை பண்ணிக்கோங்க எவ்வளவு நாள்னு. அது வரைக்கும் மரமா இருக்கணும். அதுக்கப்புறமா கிருஷ்ணனோட சாநித்தியம் கிடைக்கும். சாநித்தியம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். கிருஷ்ணனோட சாநித்தியம் இருக்கும். அதன் பிறகு திரும்பி தேவனா இருக்கும் தன்மை அடைஞ்சு பக்தியுடையவர்களாக ஆவார்கள். ஸோ 100 தேவ வருஷம் மரமாயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் முக்த்வா ச தேவர்ஷிர்கதோ நாராயணாஸ்ரமம் நலகூபரமணிக்ரீவௌ அவாசதுர்யமலார்ஜுனௌ. யமலார்ஜுனர்களாக இவர்கள் இருவரும் ஆசத்துகு நலகூபரமணிக்ரீவௌ ஆசதுர்யமலார்ஜுனௌ. போங்கடா மரமா போங்கோன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் மந்தாகினி நதிக்கரையில் நடக்குது. சொல்லிட்டு அவர் அப்படியே நாராயண ஆசிரமத்துக்கு போனார். எங்க பத்ரிகா ஆசிரமம். ஸோ கேதாரிலிருந்து வர்றது மந்தாகினி, அப்புறம் ருத்ரப்பிரயாகில் அப்படி டேர்ன் அடிச்சா பத்ரிநாத். நம்ம மனுஷா போகிற வழி தேவரிஷி நாரதருக்கு அப்படியே போயிடுவார். அப்படி மேலே ஏறி அப்படி இறங்கி போயிடுவார் கேதார்லேருந்து பத்ரிக்கு. ஸோ அகம்பாவத்தினாலே, தற்பெருமையினாலே, திமிருனாலே, ஸ்டேட்டஸ்னாலே, பதவியினாலே, அழகுனாலே, இளமையினாலே இவர்கள் இப்படி மரமாக நின்னதனாலே மரமா போங்கோன்னு சாபம். ஸோ இது குருவின் தர்மம். குருவின் தர்மம். எஸ், புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பட் குரு தர்மம். ஸோ பி ஹம்பிள். நீங்க ஹம்பிளா இருந்தாலும் திட்டு வாங்குவேன் எல்லா இடத்துலையும், எல்லா சமயத்துலையும், எல்லார்கிட்டையும். அறிவில்லைன்றுவா. நான் என்னோட சிஷ்ய பசங்க ஒரு தடவை எங்கேயோ நாங்கள் யாத்திரைக்கு போனோம். அது தெரியாமல் பண்ணுறது வேற, இதெல்லாம் திமிர்தானே. பசங்க அந்த ஹோட்டலில் போயாச்சுன்னா அவள் தான் லக்கேஜ் எடுக்கணும். எடுக்கல, இவனுக்கு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. நான் ஒரு ரூமுக்கு வந்துட்டேன். ஆறு கேட்டு எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லி நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டேன். என் சிஷ்யா என் லக்கேஜ் தூக்கிறதுன்றது வேற, மற்ற இடங்களில் வேற. ஒரு ஹோட்டலில் வந்தாச்சுன்னா அவளுடைய அந்த வெயிட்டர் வந்து அவள் தூக்கிட்டு வரணும். அதுதான் முறை. அவனுக்கு ஜாலியாக வரானுங்க, இவனுக்கு தூக்கிட்டு வரானுங்க. வேலைக்காரனை வேலை வாங்க வேண்டாமா? அதை நம்மளே அந்த வேலையை பண்ணுறது, ரைட்? அதுக்கும் திட்டு வாங்குவா. அதனால் குரு இஸ் ஷேப்பிங் யூ. யூ ஹாவ் டு பி. நீங்கள் உங்களை சரி பண்ணிட்டு தான் ஆகணும். பண்ணிக்க நல்லது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, ரைட்? ராதே கிருஷ்ணா. அனலைஸ் யுவர் செல்ஃப். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பி ஸ்ட்ராங், பி பிரேவ், பி குட். ஸோ மரமாக போயிட்டானுங்க. இந்த மாதிரி எத்தனை மரங்கள் தெரியுமா உலகத்தில் நிற்கிறது? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोपाल की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंद बाबा की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय जय। राधे कृष्णा।